ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ஆல்ரெடி ஃபார்ம் ஃபில்லிங் வந்து எப்படி பண்ணுறது, பல்காக எப்படி ஃபார்ம் ஃபில்லிங் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இப்போ இந்த வீடியோவில் கொஞ்சம் அட்வான்ஸாக ஃபார்ம் ஃபில்லிங்லேயே ஜெண்டர் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரியும், இந்த ரேடியோ பட்டன்ஸ் கிளிக் பண்ணுற மாதிரி, அப்புறம் இந்த ட்ராப் டவுன் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி, அதுக்கப்புறம் இந்த செக் பாக்ஸ் வந்து டிக் பண்ணுற மாதிரி நம்ம ஃபார்ம்ஸ் ஃபில் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஆல்ரெடி ப்ரோக்ராம் வந்து பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அதுக்கப்புறம் அதை எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இதுதான் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இப்போ ப்ரோக்ராம். ஸோ இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா நேம், செக் பாக்ஸு எல்லாமே வந்து அதுவாக ஃபில் ஆகிடுது. மறுபடியும் பாருங்கள், இமெயில் எல்லாமே அதுவாக ஃபில் ஆகுது. ஃபில் ஆகி அதுவாக சப்மிட் பண்ணுது. எல்லாமே அந்தந்த நேம்க்கு ஏற்ற மாரி நமக்கு ஃபுல்லாக வந்து சப்மிட் ஆகுது. ஸோ இப்போ இதோட ரிசல்ட் பார்த்திங்கன்னா, நமக்கு தேவையானது இதுதான் நம்மளோட டேட்டா, ஃபஸ்ட்டு டேட்டா. ஸோ அந்த டேட்டா எல்லாமே நம்ம ஃபார்ம்ஸ் வந்து ஃபில் பண்ண வச்சுருக்கோம். இந்த இதில் ஃபார்ம் ஃபில் ஆயிடுச்சு. ஸோ அதோட ரிசல்ட் தான் இது. அந்த டைம் பார்த்திங்கன்னா தெரியும், 6:50. ஸோ 6:50 அந்த டைமில் வந்து அப்லோட் ஆகிருக்கு. இந்த நேம், ஜெண்டர், டிபார்ட்மெண்ட்டு, அதோட ஸ்கில்ஸ், அவங்களோட ஸ்கில்ஸ். இப்போ இது பார்த்திங்கன்னா மெயின் ஷீட்டு. இதில் இருக்கிறத நம்ம வந்து ஃபார்ம்ஸ் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணோம். இந்த டீட்டெயில்ஸு இப்போ பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ கரெக்டாக தான் எல்லாமே வந்து ஃபில் ஆகிருக்கு. இது எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஆட்டோமா ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதை டெல் பண்ணிக்கலாம். ஆட்டோமா ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக நியூ ஒர்க் ஃப்ளோ கொடுத்துறேன். அட்வான்ஸ் ஃபார்ம் ஃபில் நான் டைட்டில் கொடுத்துக்கிறேன். ஃபஸ்ட் எடுத்தோன்னா நமக்கு ட்ரிகர் தான் இருக்கும். ஃபஸ்ட்டு கூகுள் ஷீட்டை வந்து உள்ளே கொண்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் லூப் டேட்டா. இப்போ கூகுள் ஷீட்டுக்கு கூகுள் ஷீட் ஐடி வேணும். கூகுள் ஷீட் ஐடி இதுதான். நம்மளோட ரா டேட்டா இதில் இருக்கோ அதான் கூகுள் ஷீட் ஐடி. இதுதான் கூகுள் ஷீட் ஐடி. இந்த ஸ்லாஷ் 2 ஸ்லாஷ்க்கு நடுவாக இருக்கிறது. நம்ம ஷீட் எதுலேருந்து எது யூஸ் பண்ணுறோம்னா ஏவிலேருந்து இ வரைக்கும் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் ஏலேருந்து இ வரைக்கும் ரெஃபரன்ஸ் கீ வந்து கூகுள் ஷீட்டுங்கிறதுனால நான் வந்து எஸ்கெச் ஷீட்னு வச்சுக்கிறேன். ஃபஸ்ட் ரோ வந்து கீயாக செட் பண்ணிக்கிறேன். ரிவ்யூ டேட்டா செலக்ட் பண்ணி பார்த்தோம்னா இப்போ நமக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு இதிலே தெரிஞ்சிடும். ஸோ இப்போ நம்ம டேட்டா எல்லாமே லூப் டேட்டாவில் வந்து அப்லோட் ஆகிரும். கூகுள் ஷீட்லேருந்து நமக்கு எடுத்துருச்சு அந்த டேட்டா எல்லாமே. ஸோ அடுத்து லூப் டேட்டா ஐடி வந்து நான் லூப்னு வச்சுக்கிறேன். லூப் வந்து நம்ம கூகுள் ஷீட் வச்சு தான் பண்ண போகிறோம். ரெஃபரன்ஸ் கீ வந்து ஷீட்டு, ஏன்னா கூகுள் ஷீட் நம்ம ஷீட்னு தான் வச்சுருக்கோம். ஸோ அதனால் கொடுத்தாச்சு. இப்போ லூப் டேட்டாக்கு அப்புறம் ஆக்டிவ் டேப் யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ணணும். ஏன்னா அந்த டேப் தான் நம்ம வந்து ப்ரோக்ராம் ரன் பண்ண போகிறோம். ஆக்டிவ் டேப்புங்கிறது நம்ம எப்பயுமே வந்து என்ன ரன் பண்ண போகிறோமோ அதை வந்து வச்சுக்கணும். இப்போ ஃபார்ம் ஃபில் பண்ண போகிறோம்னா ஃபார்ம் ஃபில் பண்ணுறக்கூடிய பேஜ் தான் வந்து ஆக்டிவ் டேப்பில் இருக்கணும்.
இப்போ இதில் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபுல் நேம் தான் தேவை. ஸோ இந்த இடத்துல நமக்கு நேம் வந்து வரணும். ஃபார்ம்ஸ் பிளாக் எடுத்துக்கலாம். ரெண்டு இது ஃபார்ம்ஸ் பிளாக் ஒன்று, ரெண்டு இதில் வரணும். இமெயில் ஒன்று, ஃபுல் நேம்க்கு ஒன்று வரும். ஸோ ஃபுல் நேம்க்கு ஒன்று அதை கிளிக் பண்ணிங்க. அடுத்து இந்த டபுளில் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இமெயிலுக்கு செலக்ட் பண்ணணும். இந்த ஐ சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா இந்தமாதிரி ஓப்பன் ஆயிரும். ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இதை காப்பி பண்ணிங்க. காப்பி பண்ணிவிட்டு இதில் பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு கனெக்ட் பண்ணிடுங்க. இப்போ ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து நம்ம வந்து ப்ரோக்ராம் சின்னதாக செட் பண்ணிக்கலாம். லூப் டேட்டாவில் லூப்புங்கிற பிளாக் அதுக்குள்ளே நமக்கு என்ன தேவைன்னா ஃபஸ்ட்டு வந்து ஃபுல் நேம் இதை அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். ஏன்னா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்ததுன்னா ரன் ஆகாது, அதனால் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். இது ஓகே, முடிஞ்சிச்சு. ஸோ இதேமாரி தான் இதுக்கும் வரும். ஸோ அதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ இது என்னென்னா மெயில் ஐடி, இமெயில் ஐடிக்காக இதை நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். இது என்னென்னா ஃபஸ்ட்டு நம்ம ஃபுல் நேம் கொடுத்தோம், அடுத்து வந்து மெயில் ஐடி அதுக்காக. ஸோ அடுத்து இந்த இதை மட்டும் எரேஸ் பண்ணிவிட்டு இமெயில் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். கொடுத்து சேவ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நமக்கு வந்து இப்போ தான் மெயின் இதில் வந்து நம்ம இது செலக்ட் பண்ணணும், ரேடியோ பாக்ஸு. அதுக்கப்புறம் டிபார்ட்மெண்ட்டு ட்ராப் டவுன் செலக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து ஸ்கில்ஸு. ஸோ இதுதான் வந்து இப்போ அட்வான்ஸாக நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதிரி கான்செப்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஸோ அப்போ இதுக்கு வந்து கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து இதை யூஸ் பண்ண போகிறோம். இப்போ கண்டிஷன்ஸ் பிளாக் எடுத்துக்கலாம். நம்ம இங்கே கொஞ்சம் டைம் டிலே கொடுத்துக்குவோம். அதை டைப் பண்ணி முடிச்சுட்டு அடுத்து அப்ளை ஆகிறதுக்காக கண்டிஷன்ஸ் பிளாக் எடுத்துக்கலாம். நான் 3 கண்டிஷன்ஸ் பிளாக் எடுத்துக்கிறேன். ஏன்னா இந்த இடத்துல வந்து 3 கண்டிஷன் இருக்குது. மேல், ஃபீமேல், ப்ரெஃபர் நாட் டு சே அப்படின்ட்டு இருக்கு. ஸோ அதனால் 3 பிளாக் எடுத்துக்கிறேன். இது இதோட கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஆடு பார்த்து கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் இந்த எடிட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகும். ஆட் கண்டிஷன்ஸ் கிளிக் பண்ணிங்க. கண்டிஷன் வந்து கொடுக்க போகிறோம். லூப் டேட்டாவில் இருக்கக்கூடிய வேல்யூ தான் வந்து மேட்ச் பண்ண போகிறோம். லூப் டேட்டாவில் இதில் என்ன இருக்குது, ஜெண்டர்ன்னு இருக்குது. ஸோ ஜெண்டர் தான் மேலா ஃபீமேலா இதில் என்ன இருக்கோ அது வந்து அந்த இதில் வந்து ஃபார்ம்ஸில் வந்து செலக்ட் ஆகணும். ஸோ அதுதான் வந்து பண்ண போகிறோம். இப்போ நம்ம இதில் இருக்கக்கூடிய வேல்யூவை அதோட வந்து கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணி கரெக்டான வேல்யூவை கண்டுபிடிக்கணும். ஸோ ஜெண்டருங்கிறது தான் இப்போ நமக்கு தேவை, அதனால் காப்பி பண்ணிக்கிறேன். இந்த இதில் லூப்னு கொடுத்துட்டு ஜெண்டர். ஓகே, இப்போ அந்த வேல்யூ என்னவாக இருக்கணும்னா ஃபஸ்ட்டு நமக்கு வந்து மேலாக இருக்கணும். ஃபஸ்ட்டு வேல்யூ வந்து மேல். ஓகே, கேன்சல் கொடுத்துருங்க. கேன்சல்னால் அது அப்ளை ஆயிரும், சேவ் ஆயிரும். ஸோ இதே நான் டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். நமக்கு மேக்ஸிமம் வந்து எல்லாருமே வந்து மேல், ஃபீமேல் அந்த மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ அதனால் நம்ம 2 ஆப்ஷன் மட்டுமே போதும். இருந்தாலும் நான் வந்து இன்னொரு ஆப்ஷனை கொடுத்துக்கிறேன். இந்த இதில் ஜெண்டருங்கிறதுல இந்த இடத்துல ஃபீமேல்னு மாற்றிக்கங்க. ஃபீமேல். இப்போ இந்த இதுலேயே அதே ஜெண்டர் அப்படிங்கிற காலமில்
ப்ரிஃபர் நாட் டு சே. ஸ்பெல்லிங் தப்பாக இருந்தால் நமக்கு ஒர்க் ஆகாது. ஸோ அதனால் அப்படி இதை அப்படியே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிறேன். இல்லை அதை அப்படியே காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணிடுங்க. ப்ரிஃபர் நாட் டு சேன்னு கொடுத்துட்றேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு கண்டிஷன் வந்து இப்போ ஓகே ஆனிச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஃபஸ்ட்டு அந்த மேல் அப்படிங்கிற பட்டன் வந்து கிளிக் பண்ணணும். ஸோ அதை கிளிக் எலமெண்ட்டுங்கிறத யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணி இப்போ ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்னென்னா நமக்கு வந்து இந்த லூப் டேட்டா அந்த கூகுள் ஷீட்டில் இருக்கக்கூடிய டேட்டா ஜெண்டருங்கிற காலத்தில் மேல் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா, ஏன்னா இந்த இடத்துல ஈக்குவல்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ ஈக்குவல்ஸ்னால் இந்த இருக்கக்கூடிய வேல்யூ இதில் ஈக்குவலாக கரெக்டாக இருக்குது அப்படின்னா இந்த இதில் நம்ம மேல் அப்படிங்கிறத நம்ம வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி கொடுக்கணும். இப்போ இந்த இடத்தோட வேல்யூ வந்து டிக் பண்ணுங்கிறதுக்காக அதை நம்ம எலமெண்ட் செலக்டர் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஐ சிம்பிள் எடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த இடம் தான் நமக்கு தேவை. மேல் அப்படின்ட்டு இருந்துச்சு அப்படின்னா இந்த இடம் கிளிக் ஆகணும். ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு இதை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு இதில் பேஸ்ட் பண்ணிடலாம். இதை அப்படியே டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். அதேமாரி செகண்ட் கண்டிஷனுக்கு வந்து இதை கிளிக் பண்ணால் அடுத்து ஃபீமேல் அப்படின்னு வரணும். அப்படி அதுக்காக இதை நம்ம கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஏன்னா கண்டிஷனில் இதில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபீமேல் அப்படின்னு இருக்குது. ஸோ அடுத்து வந்து இந்த கண்டிஷன்ஸு இதை அப்படியே டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். இதை எரேஸ் பண்ணிடலாம். எரேஸ் பண்ணிவிட்டு இதை கிளிக் பண்ணி அப்படின்னா இந்தமாரி வரும். இதை கிளிக் பண்ணிவிட்டு இதை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு இதில் ஓகே கொடுத்துருங்க. இதோட கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இதில் என்னென்னா மேல் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா அந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா மேலுங்கிறது கிளிக் ஆகும். ஃபீமேலுங்கிறது கிளிக் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மேல் அப்படின்ட்டு இருக்குன்னா இது கிளிக் ஆயிரும். சப்போஸ் இதில் ஃபீமேல் அப்படி இருந்துச்சுன்னா அடுத்த கண்டிஷன் வந்து செக் பண்ணணும். ஸோ அதுக்காக ஒரு கண்டிஷன் ஓகே ஆகிடுச்சு அப்படின்னா சப்போஸ் அந்த கண்டிஷன் வந்து இல்லை அப்படின்னா ஃபால் பேக் ஆகி ரெண்டாவது கண்டிஷன் ரன் ஆகணும். ஸோ அதனால் இதை நான் வந்து இதோட கனெக்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ இதில் வந்து இந்த கண்டிஷன் ஃபெயிலியர் ஆன பிறகு இதை செக் பண்ணும். இதில் ஃபீமேல் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா இது வந்து ஓகே ஆகிரும். ஓகேங்கிறது டிக் பண்ணிடும். சப்போஸ் ப்ரிஃபர் நாட் டு சே அப்படின்ட்டு இருக்குது அப்படின்னா அடுத்து இதுவும் ஃபால் பேக் ஆகி மூணாவது கண்டிஷன் செக் பண்ணும். ஸோ இப்போ இதை செக் பண்ணுறப்ப இதில் அந்த வேல்யூ இருக்கும். ஸோ இதை வந்து டிக் பண்ணிடும். அவ்வளோதான். ஸோ இப்போ இது மட்டும் பண்ண வரைக்கும் கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு பார்க்கலாம். சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுவோம். பார்த்திங்கன்னா நேம் வந்துடுச்சு. இப்போ மேல் அப்படிங்கிறது செலக்ட் ஆயிடுச்சு. நேமு இமெயிலு மேல் அப்படிங்கிறது செலக்ட் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இப்போ டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறத நம்ம ட்ராப் டவுனில் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி பண்ணணும். அதுக்கு நம்ம கண்டிஷன்ஸ் தான் யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ இது எல்லாமே கிளிக் ஆகிருச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இதை கிளிக் பண்ணணும். இதோட ஃபங்க்ஷன் எப்படின்னா ஜஸ்ட்டு ஒன் கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் தான் இது ஓப்பன் ஆகுது. ஸோ ஒரு கிளிக் பண்ணுறதுக்காக கிளிக் எலமெண்ட் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கிளிக் எலமெண்ட்டுங்கிறத யூஸ் பண்ணிக்கலாம். காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. எல்லாமே இதோட கனெக்ட் பண்ணிடுங்க. ஏன்னா இந்த ப்ரோக்ராம் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் இதுதான் வந்து ரன் ஆகணும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இது கண்டிஷன்ஸ் ஓகே ஆனாவே ஓகே ஆயிடுச்சுன்னா டேரெக்டாக வந்து இதை கிளிக் பண்ணுற மாதிரி ட்ராப் டவுனை கிளிக் பண்ணுற மாதிரி. ஸோ இதுக்கு கொஞ்சம் டிலே கொடுத்துக்கலாம். கிளிக் பண்ணுறது கொஞ்சம் ஓப்பன் ஆக லேட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால ட்ராப் டவுன் கொஞ்சம் டிலே பண்ணுறதுக்காக கொடுத்துக்கலாம் டைமிங்கு.
ஸோ இதுக்கப்புறம் நம்ம கண்டிஷன்ஸ் தான் அப்ளை பண்ணணும். இதுக்கு என்ன கண்டிஷன்ஸ் இருக்குன்னா, ட்ராப் டவுனில் ஒவ்வொரு வேல்யூக்கும் ஐடி, ஹெச்ஆர், சேல்ஸ் அப்படிங்கிற எல்லாத்துக்குமே வந்து நம்ம வந்து ட்ராப் டவுன் வந்து செலக்ட் பண்ணுற மாரி பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து கண்டிஷன்ஸ் பிளாக் யூஸ் பண்ணிக்கலாம். டபுள் டாப் பண்ணிங்கன்னா ஆட் பார்த்து கொடுத்துட்டு இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ஆட் கண்டிஷன் கொடுத்துருங்க. லூப் டேட்டா டாட் லூப் டாட் இப்போ இதில் என்ன வேல்யூ இருக்குன்னா, நமக்கு வந்து டிபார்ட்மெண்ட் தான் இருக்குது. டிபார்ட்மெண்ட் தான் செலக்ட் பண்ணணும். ஸோ அதனால் டிபார்ட்மெண்ட் நான் போட்டுறேன். இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வேல்யூ வந்து ஈக்குவல்ஸ்லேயே இருக்கட்டும். இந்த இடத்துல என்னவாக இருக்கும்னா, ஃபஸ்ட்டு வந்து ஐடின்னு கொடுத்துக்கலாம். இதை அப்படியே காப்பி பண்ணி டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். நமக்கு வந்து ட்ராப் டவுனில் 4 வேல்யூ இருக்கிறதுனால 4 தடவை நான் டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். ஓகே, இதோட கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு இது வந்து ஐடி, ரெண்டாவது இது வந்து ஹெச்ஆர், மூணாவது வேல்யூ சேல்ஸ், அடுத்து ஃபைனலாக ஃபைனான்ஸு, அவ்வளோதான். 4 வேல்யூக்கு 4 செலக்ட் பண்ணியாச்சு. கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஹெச்ஆர்ன்னு இருக்கா, ஐடின்னு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. எல்லாத்துக்குமே எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு கண்டிஷனில் அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய காலமில் செக் பண்ணுறப்ப ஐடி அப்படின்ட்டு இருந்துச்சு அப்படின்னா, நமக்கு ஐடிங்கிற ட்ராப் டவுன் வந்து நம்ம கிளிக் பண்ணணும். ஸோ அதனால் கிளிக் எலமெண்ட்டுங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். இதுக்கும் 4 கிளிக் எலமெண்ட்டு. இதில் தான் கிளிக் பண்ணணும். இது ஃபஸ்ட்டு வேல்யூ பேஸ்ட் பண்ணிக்கலாம். இது செகண்ட் வேல்யூ ஹெச்ஆருங்கிறது. ஸோ இதை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இது அடுத்து சேல்ஸுங்கிறது கொடுக்கணும். சேல்ஸுங்கிறத கொடுத்தாச்சு. அடுத்து ஃபைனான்ஸ். ஸோ இப்போ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா இந்த இதை கிளிக் பண்ணணும் ட்ராப் டவுனில். அது ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா ஃபால் பேக் ஆகி அடுத்த கண்டிஷன் செக் பண்ணணும். ஸோ முன்ன பார்த்த கண்டிஷன்ஸ் மாரி தான் இதுக்கும் ஒரு சின்ன சேஞ்சஸ் மட்டும்தான். ஸோ எல்லாமே கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நமக்கு ரன் ஆகுதான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரன் பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ஐடி அப்படிங்கிறது நமக்கு செலக்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ ட்ராப் டவுனும் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அடுத்து செக் பாக்ஸ் தான் நம்ம வந்து கிளியர் பண்ணணும். ஸோ அடுத்து எதை பண்ணலாம். இந்த ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு டிலே கொடுத்துக்கலாம் டைமிங்கு.
இதெல்லாமே கனெக்ட் பண்ணிடுங்க. ஏன்னா அந்த ஒர்க்கில் எது கம்ப்ளீட் ஆனாலும் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனாலும் ப்ரோக்ராம் அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடணும். ஸோ இதனால் இது எல்லாமே கண்டினியூ பண்ணிடும், கனெக்ட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் செக் பாக்ஸ். அடுத்து செக் பாக்ஸுக்கும் இதேமாரி கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம செக் பாக்ஸ் கிளிக் பண்ண வைக்கணும். ஸோ இதில் ஸ்கில்ஸில் பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களுக்கு 2 ஸ்கில்ஸ் கூட இருக்குது, 2 ஸ்கில்ஸ் இருக்குது, வேறு ஸ்கில்ஸும் இருக்குது, 2 ஸ்கில்லாக. ஸோ அதுக்கேற்ற மாரி நம்ம ட்ராப் டவுன் செலக்ட் பண்ணணும், செக் பாக்ஸ் செலக்ட் பண்ணுற மாரி பண்ணணும். ஸோ இதுக்கும் கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். 4 வேல்யூ இருக்கனால 4 வேல்யூக்கு ஏற்ற மாரி கண்டிஷன்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். 4 வேல்யூ என்னென்னா இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸலுங்கிறது ஒரு இது, 2 இதில் இருந்தாலும் ஒன்று எடுத்துக்கங்க. ஏன்னா யூனிக்காக இருக்க மாரி எக்ஸலு, பைத்தானு, கூகுள் ஷீட்டு, பவர் பிஐ அப்படிங்கிறது மட்டும்தான். ஸோ மற்றதெல்லாம் மாற்றி மாற்றி வந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட இதில் செலக்ட் பண்ணுற மாரி தான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். இப்போ சப்போஸ் இதை விட இன்னும் வேல்யூ அதிகமாக இருந்துச்சு அப்படின்னாலும் ஆட்டோமேட்டிக்காக இந்த வேல்யூ அங்கே இருந்தாவே, அந்த செல்லில் இருந்தாவே ஆட்டோமேட்டிக்காக அது கிளிக் ஆகிரும் ஸ்கில்ஸில். ஸோ அதுமாரி தான் நம்ம செட் பண்ண போகிறோம். ஆட் பாத்தில் ஆட் கண்டிஷன் கொடுத்துக்கலாம். வேல்யூ லூப் டேட்டா டாட் லூப் டாட் இதுக்கு ஸ்கில்ஸ் அப்படிங்கிறத எடுக்க போகிறோம். அதாவது ஸ்கில்லுங்கிறத காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். வேல்யூ எப்படின்னா ஈக்குவல்ஸுங்கிறத கொடுக்க வேணாம். ஈக்குவல்ஸுங்கிறது 100% ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான் இந்த வேல்யூ எடுத்துக்கும். ஸோ அதனால் அது இந்த இதுக்கு நமக்கு செட் ஆகாது. இதுக்கு என்னென்னா கண்டைன்ஸ் அப்படிங்கிற வேர்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கண்டைன்ஸ்னால் இந்த வேல்யூ அங்கே இருந்தாவே நமக்கு ப்ரோக்ராம் ரன் ஆயிரும், அதுதான் மீனிங். ஸோ இந்த வேல்யூ எக்ஸலுங்கிறத வச்சுக்கலாம். எக்ஸல்னு கொடுத்துக்கிறேன். இதெல்லாம் கூட நான் டெலிட் பண்ணிவிட்டு எல்லாமே டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். செகண்ட் கண்டிஷன் பார்க்கலாம். செகண்ட் கண்டிஷனில் இந்த இடத்துல பைத்தான் அப்படிங்கிறத வச்சுக்கலாம். நமக்கு 4 கண்டிஷன் தான். பைத்தான் அப்படின்னு இருந்துச்சுன்னா ப்ரோக்ராம் இதில் ரன் ஆகும், அவ்வளோதான். அடுத்து 3வது இதில் கூகுள் ஷீட்னு இருந்தாவே ப்ரோக்ராம் ரன் ஆகணும். அது கூகுள் ஷீட் இருந்தாவே நமக்கு அந்த கூகுள் ஷீட்டில் டிக் ஆகணும். அதுக்கப்புறம் பவர் பிஐ அப்படின்றதாவே நமக்கு டிக் ஆகணும். ஸோ ஓகே, இது நம்ம பண்ணிட்டோம். இப்போ டிக் பண்ணுறதுக்காக கிளிக் எலிமெண்ட் அப்படிங்கிற பிளாக் யூஸ் பண்ணிக்கலாம். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல எக்ஸலுங்கிறது இதுதான், இந்த இடத்துல நம்ம கிளிக் ஆகணும். ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. அடுத்து 2வது நம்ம பைத்தான்னு கொடுத்துருந்தோம். ஸோ பைத்தான்கிற வேல்யூ இங்கே இருக்குது. இதை கிளிக் பண்ணிட்டு காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணிடுங்க. இதில் கூட செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு பைத்தான் இருக்கான்னு பார்த்துக்குங்க. 3வது இது கூகுள் ஷீட்டு. ஸோ இதில் கூகுள் ஷீட்டுன்றத கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. அடுத்து பவர் பிஐ. இது பவர் பிஐ. இதை கிளிக் பண்ணிவிட்டு இதை சேவ் பண்ணிடுங்க.
சப்போஸ் நம்ம பண்ணது கரெக்டாக இருக்கான்னு இந்த டபுள் டிக் இருக்கிறத டிக் பண்ணிங்க அப்படின்னா எங்கே டிக்காக இருக்கு பாருங்க, கூகுள் ஷீட் வந்து தப்பாக கிளிக்காக இருக்குது. ஸோ அதை எரேஸ் பண்ணிட்டு மறுபடியும் நான் கொடுத்துக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு சேவ் கொடுக்குறேன். இதில் வந்து பேஸ்ட் பண்ணிங்கன்னா ஓகே ஆயிரும். இப்போ கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா கூகுள் ஷீட் கரெக்டாக டிக்காக இருக்குது. இதுமாரி எல்லாமே நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம் கரெக்டாக தான் டிக்காக இருக்கா அப்படின்னு. ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராம் வந்து ஓகே ஆகிடுச்சு அப்படின்னா இங்கே ரன் ஆகணும். சப்போஸ் இந்த ப்ரோக்ராம் வந்து ஃபஸ்ட்டு இது சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னா அடுத்தது நமக்கு ரன் ஆகணும். அடுத்த கண்டிஷன் செக் பண்ணணும். அது ஓகே ஆச்சுன்னா கிளிக் எலமெண்ட் அது வந்து ரன் ஆகணும். சப்போஸ் இதுலேயே அந்த வேல்யூ இல்லை அப்படின்னா இதில் செக் பண்ணணும். முன்ன நம்ம பார்த்த மாதிரி தான். ஸோ அதேமாரி கனெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கு வந்து மற்ற வேல்யூ நம்ம பார்த்தப்போ நமக்கு 2 கண்டிஷன்ஸ் தான் இருக்குது. ஐடினா ஐடி மட்டும்தான். இந்த வேல்யூவில் பார்த்தீங்கன்னா ஐடினா ஐடி மட்டும்தான், மேல்னா மேல் மட்டும்தான். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸல், பைத்தான் அதுமாரி சொல்லிட்டு நிறையா இருக்குது. ஸோ அப்போ நமக்கு ரெண்டுமே செக் பண்ணணும். ரெண்டுமே செக் பண்ணுறப்ப அந்த கண்டிஷன்ஸ் வந்து ஒரு இது மட்டும் சாட்டிஸ்ஃபை ஆனால் அதோடு நின்றக்கூடாது. இப்போ இதில் வந்து எக்ஸல் இருக்குது அப்படின்னா எக்ஸல் வந்து ஓகே ஆயிடுச்சு அப்படின்னா அதோட ப்ரோக்ராம் நின்றக்கூடாது. ஸோ அது வந்து கண்டினியூ ஆனாலும் அடுத்த இதுலையும் செக் பண்ணணும். ஏன்னா ஒரே இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸல் இருக்குது, பைத்தானும் இருக்குது. ஸோ அப்போ அந்த எக்ஸலுங்கிறத கிளிக் ஆன பிறகு மறுபடியும் ப்ரோக்ராம் ரன் ஆகி அடுத்தடுத்த கண்டிஷன் செக் பண்ணணும். அதில் பைத்தான் எங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஃபுல்லாகவே செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த ப்ரோக்ராம் வந்து முடியணும். ஸோ அதனால் இந்த கண்டிஷன்ஸ் வந்து இங்கே வந்து முடிஞ்சாலும் மறுபடியும் அதை நான் வந்து அடுத்த கண்டிஷன்ஸுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ அப்போ எல்லாத்தையுமே அடுத்தந்த கண்டிஷன் வந்து செக் பண்ணணுங்கிறதுக்காக நான் இந்தமாரி மாற்றிடுறேன். இப்போ எல்லாமே அடுத்தடுத்த கண்டிஷன் வந்து செக் பண்ணோம். ஸோ இது வந்து ஃபைனல். இப்போ எல்லாமே கிளிக் ஆன பிறகு சப்மிட் அப்படிங்கிற பட்டன் வந்து கிளிக் ஆகணும். அதுக்கு கிளிக் எலமெண்ட் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி டைம் டிலே கொடுத்துக்கலாம். ஒரு செகண்ட் கொடுத்துக்குவோம். சப்மிட்டுங்கிறத கிளிக் பண்ணுற மாதிரி. ஸோ அதை கொடுத்தாச்சு. இப்போ சேவ் கொடுத்து இது பண்ணிக்கலாம். இப்போ சப்போஸ் இந்த லாஸ்ட் கண்டிஷன் ஓகே ஆனாலும் நமக்கு வந்து இங்கே ரன் ஆகணும். சப்போஸ் இது ஃபெயிலியர் ஆனாலும் டேரெக்டாக சப்மிட் ஆகிடணும். அதுதான். ஏன்னா இந்த இது நீங்கள் கனெக்ட் பண்ணல அப்படின்னா அப்பயும் நமக்கு எரர் வரும். ஏன்னா லாஸ்ட் கண்டிஷன் வந்து ஓகே ஆயிரும். ஓகே ஆகிட்டு கண்டினியூ ஆகும். சப்போஸ் இடையிலே நமக்கு ஓகே ஆயிடுச்சு அப்படின்னா இந்த கண்டிஷன் செக் பண்ணுறப்ப கண்டினியூட்டி இல்லாததுனால இங்கேயே வந்து ஸ்டாப் ஆயிரும். ப்ரோக்ராம் அடுத்து வந்து இங்கே ரன் ஆகாது, சப்மிட் பண்ணாது வேல்யூவை. புரியுதுங்களா? இப்போ இதில் என்ன இருக்குது, நமக்கு வந்து பவர் பிஐன்னு இருக்குது. இப்போ பவர் பிஐங்கிறது நமக்கு இப்போ வந்து தேவையில்லை. ஸோ பவர் பிஐங்கிறது இருக்குது. நம்ம அதை கண்டிஷன் செக் பண்ணிவிட்டு கிளிக் எலமெண்ட்டு கிளிக் பண்ணிடுவோம். அடுத்து வந்து ப்ரோக்ராம் ரன் ஆகி சப்மிட் ஆகும். சப்போஸ் பவர் பிஐ இல்லை அப்படின்னா இந்த இடத்துல இருக்க கூகுள் ஷீட்டு, பைத்தான் ரெண்டுமே செலக்ட் பண்ணிவிட்டு மூணாவதாக இந்த கண்டிஷன் செக் பண்ணுறப்ப இங்கே அந்த வேல்யூ இல்லாததுனால இந்த இடத்துல வந்து கண்டினியூ ஆகாது கிளிக் எலமெண்ட்டு. ஸோ அதனால் ஃபால் பேக் தான் ஆகும். ஃபால் பேக்குங்கிறது ஆகி ஃபால் பேக் வந்து டேரெக்டாக சப்மிட்டுக்கு போனால் தான் நம்ம ப்ரோக்ராம் வந்து கரெக்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா அதுலேயுமே நமக்கு வந்து ஃபெயிலியர் ஆகும். ஸோ அதனால் ஃபால் பேக் எடுத்துகிட்டு போயிட்டு சப்மிட் அப்படிங்கிறதுல கனெக்ட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ நம்ம சப்மிட் அது வரைக்கும் வந்துடலாம். சப்மிட்டு கொடுத்துட்டோம்னா இப்போ சப்மிட் ஆயிடுச்சு. மறுபடியும் இந்த இதை வந்து நம்ம கிளிக் பண்ணணும். ஸோ அதுக்காக கொஞ்சம் டைம் டிலே கொடுத்துடணும். டைம் டிலே கொடுத்தா தான் இந்த ப்ரோக்ராம் மறுபடியும் வந்து லோட் ஆகும் அந்த பேஜ். ஸோ 2 செகண்ட் கொடுத்துக்கிறேன். மறுபடியும் வந்து கிளிக் எலமெண்ட்டுங்கிறத கொடுத்துட்டு இந்த இடத்த நம்ம கிளிக் பண்ணணும். ஸோ இதை கொடுத்தாச்சு. செலக்ட் எலமெண்ட் கொடுத்துருங்க. ஸோ இதை கொடுத்த பிறகு நமக்கு என்ன ஆகும்னா மறுபடியும் இந்த பேஜுக்கு ரிட்டர்ன் ஆகும். ஸோ மறுபடியும் அடுத்த ப்ரோக்ராம் ரன் ஆகும். இதுக்கு கொஞ்சம் டைம் டிலே கொடுத்துக்கலாம் பேஜ் ரிட்டர்ன் ஆகிறதுக்காக.
அதுக்கு ஒரு 2 செகண்ட் கொடுக்குறேன். ஸோ தென் நெக்ஸ்ட்டு லூப் பிரேக் கொடுத்துக்கலாம். இதோட வந்து ஒரு ஒரு ரோ வந்து முடியுது, ஒரு ரோவில் இருக்கக்கூடிய டேட்டா முடியுது. லூப் பிரேக்கு ஐடி வந்து லூப் அப்படிங்கிறது தான். ஸோ ஓகே, இப்போ எல்லாமே நம்ம பண்ணிட்டோம். இப்போ ப்ரோக்ராம் எப்படி ரன் ஆகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். ரன் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸல் பைத்தான் ஃபஸ்ட்டு இதுக்கு செலக்ட் ஆயிடுச்சு. சப்மிட் அதர் ரெஸ்பான்ஸு அடுத்த பேர் வந்துருச்சு. ட்ராப் டவுன் வந்து அடுத்து சூஸ் ஆகும். ட்ராப் டவுன் சூஸ் ஆகிறதுல ஏதோ எரர் வந்திருக்கு. ஃபீமேலுங்கிறது செலக்ட் ஆயிடுச்சு. ஸோ அது என்ன எரர்னு பார்க்கலாம். லாக்ஸில் போனீங்கன்னா இதில் தெரியும். கிளிக் எலமெண்ட் வந்து நாட் ஃபவுண்டுன்னு வருது. ஸோ மறுபடியும் அந்த இடத்த மட்டும் செக் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் வெரிஃபை பண்ணோம்னா தெரிஞ்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா கிளிக் எலமெண்ட்டில் இல்லை அந்த வேல்யூ. ஸோ இதை எரேஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் இதை கொடுத்து சூஸ் பண்ணிக்கலாம். HR அப்படிங்கிறது செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து மூணாவதாக இருக்கக்கூடிய வேல்யூ நம்ம செக் பண்ணிக்கலாம் கரெக்டாக இருக்கான்னு. சேல்ஸ் கரெக்டாக இருக்குது. நாலாவதாக இருக்க வேல்யூவும் செக் பண்ணிக்கலாம். ஃபைனான்ஸும் கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம் ப்ரோக்ராம். ஃபார்மை கிளியர் பண்ணிக்கலாம். ரன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இது ஐடி செலக்ட் ஆயிடுச்சு, எக்ஸல் பைத்தான் செலக்ட் ஆயிடுச்சு, சப்மிட் ஆயிடுச்சு. அனதர் ரெஸ்பான்ஸு நேம் எல்லாமே செலக்ட் ஆயிடுச்சு. ஹச்ஆருங்கிறது செலக்ட் பண்ணிடுச்சு. ஓ சூப்பர், எக்ஸலு அதுவும் செலக்ட் ஆயிடுச்சு. மூணாவது சேல்ஸு பைத்தான் பவர் பிஐ அந்த வேல்யூ இருந்தாவே ஸ்கில்ஸில் சூப்பராக செலக்ட் ஆயிடுது. பார்த்திங்கன்னா சூப்பராக ஒரு ஒரு வேல்யூக்கும் அதுவாக வந்து ஃபில் பண்ணிடுது. ஸோ அவ்வளோதான், 4 வேல்யூ வந்து இப்போ கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஸோ இப்போ அதை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா டைமிங் பாருங்கள் 7:25. ஸோ இதில் இருந்தால் நமக்கு வந்து ரன் ஆகிருக்கு. பார்த்தீங்கன்னா இதில் என்ன வேல்யூ இருக்கோ அது அப்படியே வந்து நமக்கு இங்கே ரன் ஆகிருக்கு. காப்பி பண்ணி கூட பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா நேம் எல்லாமே ஈக்குவலாக வந்திருக்கு. இதில் என்ன இருக்கோ அதேமாரி நமக்கு வந்து ஆட்டோ ஃபில் ஆகிருக்கு. எல்லாத்தையும் எரேஸ் பண்ணிட்டு கூட மறுபடியும் ஒரு தடவை செக் பண்ணி பார்க்கலாம். ரன் பண்ணுறேன் ப்ரோக்ராமை. இதெல்லாம் சூப்பராக எல்லாமே டிக் ஆகுது. ஸோ இதுமாரி உங்களுக்கு எவ்வளோ டேட்டா இருந்தாலும் அந்த டேட்டாக்குரிய வேல்யூ வந்து நீங்கள் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபார்ம்ஸ் ஃபில் பண்ணுறது, டேட்டா என்ட்ரி பண்ணுறது, உங்கள் ஆஃபீஸ் ஒர்க்கு இல்லை ஐடியில் ஒர்க் பண்ணுறீங்க, இந்தமாரி எந்த ஒர்க்காக இருந்தாலும் நீங்கள் இந்த ஆட்டோமைஸ் பண்ணி உங்களோட ஒர்க்கை வந்து ஸ்மார்ட்டாக பண்ணிகிட்டே இருக்கலாம். எந்த ஒரு எரரும் வராது உங்களுக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சிருச்சு. இதில் இப்போ செக் பண்ணி பார்த்தோம்னா இதில் பார்த்தீங்கன்னா எல்லா வேல்யூவும் கரெக்டாக ஃபீட் ஆகிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் கிளியர் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.